என்னதான் அம்மா நமக்காக பார்த்து பார்த்து செஞ்சாலும் நம்ம பாட்டிங்களோட சமையலோட கைமணமே தனித்தாங்க. வீட்டில் இருக்கிறத வச்சு சமாளித்து டேஸ்ட்லேயும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பாட்டி செஞ்சு தர ரெசிபியில் இதுவும் ஒன்று. இட்லி மாவை ஆடினதுமே எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கருப்பட்டியை நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காயும் தட்டி போட்டு வடிகட்டி எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. ஒரு கடாயில் ஆயில் ஹீட் ஆனது இந்த மாதிரி இட்லி மாவை கரண்டியால் எடுத்து பணியாரம் போல விடுங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கிறேன், அதனால் மாவு நல்லா செட் ஆயிரும், இல்லைன்னா ஷேப் வராது. 2 பக்கமும் பொன்னிறமாக பொரிஞ்சதும் ஆறுனதும் கருப்பட்டி பாகில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, கருப்பட்டி பணியாரம் ரெடி. ஐயோ எனக்கு இடுப்பு வலிக்குதே உடம்பு வலிக்குதேன்னு சொல்கிற உங்கள் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உளுந்தும் கருப்பட்டியும் உடம்புக்கும் எலும்புக்கும் ரொம்பவும் நல்லது. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.